முதலமைச்சர் விஜய் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கைஸ், தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் நேத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த திமுகவை போயிட்டு ஒரு தூய சக்தி மீட் பண்ணிருக்கு. அரசியல்ல எதிர் துருவங்களா இருந்த சீமானும் விஜயும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாற்றத்தை நேத்து ஒரே நாள்ல விஜய் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஏடிஆர் ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 126 பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன. 233 எம்எல்ஏக்கள் இப்ப சட்டமன்றத்தில் இருக்காங்க. அதுல 126 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா குற்ற வழக்குகள் கொண்ட எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏடிஆர் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஆக்டர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரா இப்ப ஆயிருக்காரு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய மனித கடவுள் விஜயா நேத்து மாத்திட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்திய நாட்டின் இறையாண்மை மீதும் ஒற்றுமை மீதும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி அவர்களின் உறுதியளிக்கிறேன். நன்றி. நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நேத்து சட்டமன்றத்துக்குள்ள ஏகப்பட்ட ஃபன் மொமெண்ட்ஸ் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள எல்லாருமே போயிட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் எம்எல்ஏவா. சோ அதுல பதவி பிரமாணம் எடுக்கும் போது யார் படிக்க தெரியாம தேனார்னா, யார் பதவி பிரமாணத்துக்கு அந்த வெற்றி சான்றிதழ் கொண்டு போவோம் போயிட்டு மொக்க வாங்கினா, இந்த மாதிரி எல்லா மேட்டரையும் டீடைல்டா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை போய் சந்திச்சாரு. அவர் சந்திச்சது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல. ஆனா அவரை தான் தீய சக்தின்னு பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட தீய சக்தியை போய் விஜய்ன்ற ஒரு தூய சக்தி போய் மீட் பண்ணுது. அரசியல பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருச்சு. சரி, இந்த தூய சக்தி போய் மீட் பண்ணுது, அதெல்லாம் ஓகே. அந்த தூய சக்தி மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியே வருதுல, அதை எடுத்து டிவிக்கு சார்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதுதாங்க அரசியல் மாண்பு, இதுதான் அரசியல் பண்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்தெந்த ஐடிஸ் எல்லாம் புகழ்ந்து பேசுதோ அதே ஐடிஸ் ட்விட்டர்ல போய் பாருங்க, இன்ஸ்டால போய் பாருங்க. அதே ஐடிஸ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுருக்கோம். சீமானும் மு.க. ஸ்டாலின் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருப்பாங்க. முத்து அவரோட மரணத்துக்கு பாத்தீங்கன்னா துக்க விசாரிக்க போயிருப்பாரு. அந்த போட்டோகிராஃப்ஸ் எடுத்து சீமான் முதலமைச்சர் கிட்ட பொட்டி வாங்கிட்டாருன்னு இதே ஐடிஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தது. கையில பொட்டியோட இருக்க மாதிரி போட்டோவெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பு வச்சு சீமான் பணம் வாங்கிட்டாரு, டிஎம்கே கிட்ட பணம் வாங்கிட்டாரு, டிஎம்கேவோட பி டீம் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் சீமான் விஜய் அடிக்கிறாரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீ விஜய் அடிச்சுக்கோ, நாங்க அடிக்க மாட்டோம், நீ தான் விஜய் அடிக்கணும், நாம் தமிழர் கட்சி தான் விஜய் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துட்டாங்க. அப்படின்ற சொன்ன ஐடிகள் தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அரசியல் மாண்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அரசியல் நிலைப்பாடு வேறு, மனித வெறுப்பு வேறு. எங்களுக்கு மனித வெறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ போய் மு.க. ஸ்டாலினை பார்த்துட்டு நீ போட்டி வாங்கிட்ட, நீ 500 கோடி வாங்கிட்ட, வாங்கினதுனால தான் பாத்தீங்கன்னா இப்ப டிவி அடிக்கிற அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருந்த வாயிங்க இப்ப அதே வாயிங்க சொல்லுது அரசியல்ல இப்படிதான் இருக்கணும், நம்ம யாரும் எதிரியா நினைக்கூடாது, இது அரசியல் மாண்பு அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. ஆடா பாவீங்களா, என்னடா டப்புன்னு இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு உங்க வாய் உங்க உருட்டுன்னு என்னென்னமோ உருட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. என்னென்ன பேசிட்டு இருக்கானுங்கன்றீங்க. ஏதாவது ஒரு இடத்துல கஞ்சா புடிபட்டு பாத்தீங்கன்னா போட்டு எரிக்கிறாங்க, அதுக்கு காரணம் டிவிக்கே தான். அது பாத்தீங்கன்னா பழைய வீடியோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புது வீடியோவே இல்ல, அதெல்லாம் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில எங்க சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாத்துலயும். இது டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோம்னா பாத்தீங்கன்னா உடனே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய், அத பண்றதுக்கே 4 நாள் ஆகுமேடா, அது எப்படிடா முதலமைச்சரா பதவி ஏத்த ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய செட்டப் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிங்க பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்ல விட்டுட்டு போயிருவாங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப முடியும் போது அது அந்த கட்சி பண்ண மாதிரி சொல்லிக்கும். சோ அதே தான் இப்ப டிவிக்கும் பண்ணுது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து இப்ப சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆக்சுவலா விஜய் ஆக்ஷன் எடுக்கிறாரு. விஜய் மேல இருக்க பாசிட்டிவ்ஸையும் நம்ம பேசணும். விஜய் சில இடத்துல ஆக்ஷன் எடுக்கிறாரு, அது ஒரு மேல் நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு, டாஸ்மாக் 500 கடைகள் மூடுவார் விஜய் அப்படின்ற மாதிரி தகவல் நியூஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா அவர் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தாரு இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடைகள் எல்லாம் மூடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில் 500 கடைகள் மூடப்படும் சொல்றாங்க. இது எடுத்து பயங்கரமா ஃபயர் விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணன் வந்தோட ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம் தான். ஆனா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாத விஷயம், 2016ல ஜெயலலிதா அவங்க 500 கடையை மூடினாங்க. 2017ல இவரு எடப்பாடி பழனிசாமி அவர் 500 கடையை மூடினாரு. முக ஸ்டாலின் அவரோட ஆட்சியில பாத்தீங்கன்னா 500 கடையை மூடி இருக்காங்க. எல்லா ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா 500 கடை மூடப்படும் சொல்லுவாங்க. சில இடத்துல கடையை மூடுவாங்க, திருப்பி ஒரு வந்து 500 மீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் தள்ளி பாத்தீங்கன்னா திருப்பி கடையை ஓபன் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த கடையை மூடுறது, இந்த கடையை குறைக்கிறது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா டப்ஸா வேலை. சும்மா பாத்தீங்கன்னா அடிச்சு விடுறது. இந்த இடத்துல உண்மையிலே மதுவிலக்கை கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு போதை இல்லாத ஒரு மாநிலமா உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா டாஸ்மாக் மூடுவேன் அப்படின்றதே தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கணும். தேர்தல் அறிக்கையை சொல்லல, அவர் வாயிலையும் பாத்தீங்கன்னா எங்கேயும் அந்த வார்த்தையும் வரல. சோ இந்த இடத்துல வந்து கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. சரி ஸ்கூலுக்கு பக்கத்துல 500 மீட்டர்ல இல்லாம இருந்தா ஓகேவா, அதுவே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா அப்போ உங்களுக்கு ஓகேவா? என்ன யாரடா ஏமாத்துறீங்க? ஏன்னா திமுக அதிமுக இதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 500 கடையை மூடுறேன், ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறத மூடுறேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பைபாஸ் ஓபன் பண்றேன் அப்படின்ற மாதிரி. இங்க குடிக்கிறவன் பைபாஸ் போய் குடிக்க மாட்டானா? ஏய் என்னடா இதை வந்து நம்புறாங்களே, இது வந்து ஒரு மாற்றம் நம்புறாங்களே அப்படின்றத ஏத்துக்க முடியல. எனிவேஸ் ஆனா 500 கடையை மூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாருன்னா ஓகே தான், அட்லீஸ்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதா மூடுறாங்களே. ஆனா இது வந்து புதுசுலாம் கிடையாது, ஏடிஎம்கே ஆட்சிலையும் பண்ணது, டிஎம்கே ஆட்சிலையும் பண்ணது. சோ அதனால புதுசுன்னு அடிச்சு விடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது மட்டும் இல்லாம விஜய் முக ஸ்டாலின் அவரை மட்டும் சந்திக்கல, வைகோவையும் சந்திச்சாரு, அன்புமணி ராமதாஸையும் சந்திச்சாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமான் அவரையும் சந்திச்சாரு. சோ இவங்க எல்லாரையும் போயிட்டு விஜய் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சந்திச்சாரு. சோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? எதுக்கு விஜய் வந்து இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு, போயிட்டு எல்லாரையும் மீட் பண்றாரு? அதுவும் சீமானோ விஜய் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கும் போது இருக்கு அரசியல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஆக்சுவல் கள நிலவரத்துல பார்க்கும்போது டிவிகேக்கும் என்டிகேக்கும் தான் ஃபைட் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்படி இருந்த ரெண்டு தலைவர்கள் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கையை கொடுத்துக்கிறாங்க. சீமான் வந்து ஒரு புக்கை கொடுக்குறாரு. சோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே ஐடிவிங்க ஏடிஎம்கே ஐடிவிங்க அவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நடக்காதவங்க எல்லாம் நடந்த மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க டிவிகே சைடுல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒவ்வொரு ஐடிவிங்கும் பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கட்சிகளா. ஆனா இப்ப விஜய் போய் மீட்டப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன் அப்ப பயங்கரமா மாத்தி பாத்தீங்கன்னா வார்த்தை போர்ல வந்து எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டாங்க. சோ அந்த ஒரு பீக்லயே எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. இத கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் மோடு கொண்டு வரணும் அப்படின்னா விஜய் போய் எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு வார்த்தை பேசிட்டு வந்தாருன்னா எல்லாருமே கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க டீம் சைடுல இருந்து ஐடியா கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது விஜய் எடுத்த அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அது நல்ல ஸ்டெப் தான். அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது அது நல்ல விஷயம் தான். சோ கொஞ்சம் அந்த பீக்ல இருந்தவங்க கொஞ்சம் வந்து இறங்கி வருவாங்க. சரி ஓகே விஜய் அவருக்கு வந்து டைம் கொடுக்கலாம், கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் டிவிகே செயலி நான் சொல்றேன். உடனே விஜய் வந்து இதை பண்ணிட்டாரு, உடனே விஜய் வந்து அதை பண்ணிட்டாரு, உடனே ஒரு மாற்றம் அப்படின்றதெல்லாம் உருட்டாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உடனே எல்லாம் ஒரே நாளெல்லாம் இங்க எதுவும் மாறிடாது. இது வந்து முதல்வன் படம் வந்த ஒரு நாளே மொத்தமா பாத்தீங்கன்னா புரட்டி போட்டுருவாரு. அப்பெல்லாம் இங்க எதுவும் மாறாது. ஆக்சுவலா விஜய் அவருக்கு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 1 month ஆவது இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து அது வந்து களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 1 month ஆவது நம்ம டைம் கொடுக்கணும். அப்பதான் கண்கூடா பார்க்க முடியும். ஓகே விஜய் எடுத்த அந்த ஒரு ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியுது அப்படின்ற மாதிரி நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது மாதிரி டிவிகே சைடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அண்ணன் வந்து முதல்ல பண்ணட்டும், இதெல்லாம் அண்ணன் மாற்றம்னு சொல்லிட்டு பண்ணட்டும். பண்றதுக்கு முன்னாடியே பண்ணாத விஷயத்தையும் பண்ண மாதிரி பரப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம 126 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருக்காங்க. 233 எம்எல்ஏக்கள் டோட்டலா சட்டசபையில இருக்காங்க. அது 234 தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அது ஒன்னு விஜய் வந்து திருச்சி கிழக்குல வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ 233 எம்எல்ஏக்கள்ல 126 எம்எல்ஏக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்குகள் இருக்கு. அந்த 126ல தாவேக தான் ஹையஸ்ட்ல இருக்கு. 41 எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள். 126 பேர் மீது குற்ற வழக்குகள் உள்ளன.
குற்ற வழக்குகள் உள்ள 41 எம்எல்ஏக்களுடன் இந்த பட்டியலில் விஜயின் தாவேக முதல் இடம் வகிக்கிறது. குற்ற வழக்குகளை கொண்ட 37 எம்எல்ஏக்களுடன் திமுக இந்த பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. அதிமுகவின் 33 எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகள் இருப்பதால் அக்கட்சி 3வது இடத்தில் இருக்கிறது. பாமகவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன. அதான் சொல்றேன், தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேட்பாளர் அப்படின்னு யோசிச்சே ஓட்டு போறது இல்ல. நீங்க ஓட்டு போட்ட வேட்பாளர்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, டோட்டலாவே சொல்றேன், நீங்க ஓட்டு போட்ட வேட்பாளர்கள்ல 126 பேர் வந்து அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏடிஆர் ரிப்போர்ட் சொல்லுது. சோ அதை பார்க்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள போறவங்க யாரு? நம்மள ரூல் பண்றவங்க. நமக்கு மேல ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னா குற்ற பின்னணி கொண்ட ஆட்கள். அதுதான் சொல்றேன், மக்கள் வந்து வேட்பாளர்களை பார்த்தே ஓட்டு போடுறது இல்ல. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருக்கும் போதும் சரி, வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்கணுங்க. ஒரு ஐக்கானை பார்த்து ஓட்டு போடுறது வேலைக்கே ஆகாது. அது மட்டும் இல்லாம ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எடுத்த சட்டசபையில வந்து பதவி ஏத்துக்கிட்டாங்க. அப்படி பதவி ஏத்துக்கும் போது பாத்தீங்கன்னா சில எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, அவங்க ஜெயிச்ச சான்றிதழ் இருக்குல்ல, வெற்றி சான்றிதழ், அதையே கொண்டு போகாம போய் பதவி ஏத்துக்க போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. சில எம்எல்ஏ என்ன பண்றாங்க, அவரு சர்டிபிகேட் பதிலா பக்கத்துல இருந்த எம்எல்ஏவோட சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அட பாருங்களா, யாரா நீங்க? சில எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழா என்ன லாங்குவேஜ்னே தெரியல, தமிழையே ஒரு புது லாங்குவேஜா கொண்டு வந்து நம்ம கூட கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தமிழை நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற இந்த மாதிரி நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று சட்டசபைக்குள்ள நடந்தது. ஆனா ஒரு சீரியஸான ஒரு மொமெண்ட் அது கூடயே சேர்த்து நடந்தது. அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரா இல்லாம மனித கடவுளா மாத்திட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்க தலைவரை நீங்க தூக்கி வச்சு பேசுங்க, இல்லைன்னு சொல்ல. நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். ஆனா அந்த மனுஷனை கடவுளா மாத்தாதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க மத்தவங்களை இரிட்டேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவரே சொன்னாரு, நான் ஒன்னும் தனிப்பிறவிலாம் கிடையாது, உங்ககிட்ட இருந்து தான் வந்தவன் நானு அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் தானே சொன்னாரு. அவரே மனித கடவுளா மாத்துறீங்க. விஜய் இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஆக்சுவலா மக்கள் பாக்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆகும். எனக்கு புரியல, கடவுள் மீது ஆணையாக அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து சொல்றாரு, மனித கடவுள் விஜய்ன்றானுங்க. என்னையா என்னையா பண்றீங்க நீங்க? ஐஸ் வைக்கலாம், அதுக்குன்னு வந்து சட்டசபைக்குள்ள போயிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் அந்த மனுஷனை கடவுளா மாத்துறீங்க? விட்டா சட்டசபைக்கு வெளியே ஒரு சிலையை கட்டி தினமும் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. புரியல எனக்கு, என்னையா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி படுத்துருவாங்களே, அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்க தலைவரை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவரை தூக்கி நீங்க ஹைல வைங்க, தப்பு கிடையாது. ஆனா கடவுள் அளவுக்கு தூக்கி வைக்காதீங்க, அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நல்ல விஷயமும் கிடையாது, சட்டசபைக்குள்ள இப்படிலாம் பேசுறது நல்ல விஷயமும் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு உங்க கட்சி மேடையில வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அது கூட பரவாயில்ல. ஆனா சட்டசபைக்குள்ள போய் பேசும்போது இப்படிலாம் பேசுறது நல்லது இல்ல. அது மட்டும் இல்லாம விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சை பார்க்க முடிஞ்சது. சட்டசபைக்குள்ள யார் யாரு என்னென்ன பேசுறாங்க அப்படின்றத மக்கள் வந்து வாட்ச் பண்றாங்க. ஓ, சட்டசபைக்குள்ள இவ்வளவு நேரம் இருப்பாங்களா, இதெல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அரசியல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இத்தனை பேர் உட்கார்ந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இப்படி இப்படிலாம் உட்காருவாங்க அப்படின்றத நேத்து தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், சில வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலா புதுசா இருக்கு இந்த மாதிரி வந்து. ஓகே, அரசியலை நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது புதுசா இருக்கு. பட் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால வர நரேட்டிவ் முக்காவாசி ஃபால்ஸ், அதாவது ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபேக் நரேட்டிவ் சொல்றேன். விஜய்க்கு பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி. சோ ஃபேக் நரேட்டிவ் வந்து நம்பாதீங்க. எதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்களா, பார்த்த உடனே ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்றாரு, ஏய் இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா, அண்ணன் வந்து இதை பண்ணிட்டாருப்பா, உடனே இந்த சேஞ்சை பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நம்பிடுறாங்க. ஓ அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாரா, சூப்பர்ல அப்படின்ற மாதிரி. அவருக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் ஆயிருக்கும், அவர் வந்து அதை எடுத்து வீடியோ போட்டுருவாரு. ஆக்சுவலா நீங்க எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கணும், இப்படி ஒன்று நடந்திருக்கா, அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க நம்புங்க, ஆனா பிளைண்டா நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா விஜய்க்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைமுக்கு அப்புறமும் எந்தவித சேஞ்சஸும் தமிழ்நாட்டில் வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும். அப்படி இன்பிட்வீன் ஏதாவது பெரிய அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா அப்போ வந்து நம்ம முதலமைச்சர் வந்து கொஸ்டின் பண்ணலாம். அந்த 10 ரூபா மேட்ரு அது வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. 10 ரூபா வாங்குறாங்க, 5 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த 10 ரூபாய் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கலாச்சாரம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி கலாச்சாரம். அதே விஜய் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவர் ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் வாங்குறாங்க, சில இடத்துல 5 ரூபாய் வாங்குறாங்க. நிறைய விஷயம் வீடியோஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப வந்து நிக்கலையே, இப்ப அந்த 10 ரூபாய் எங்க போகுதுன்ற கேள்வி தானே வருது. அது தொடர்ந்து கண்டினியூ விஜய் அவர் மேல இருந்த நம்பிக்கை குறையும். சோ அவர் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயத்துல எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவரே கம்ப்ளைண்டா வச்சாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு நிலைப்பாடு தான் அங்க தப்பா இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள ஒருத்தவங்க வந்து
டிவிகே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டே வந்து வெறுக்கிறது, அவங்க கூட சண்டை போடுறது அப்படின்றது தப்பு. ஆக்சுவலா அவங்க எடுத்த நிலைப்பாடு தப்பு. அவனோட கருத்து வந்து நம்மளுக்கு உடன்படலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதையும் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. டிவிகேவும் என்டிகேவும் டிஎம்கே இந்த நண்பர்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சண்டை வருது, நிறைய பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதில் இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்படி இல்லை, அவங்க எடுத்து வைக்கிற அரசியல் நிலைப்பாடு நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னும் போது அது வந்து கருத்துக்கள் தான் அங்கே வேறுபடுதே தவிர அந்த ஃப்ரெண்டுன்றவன் ஃப்ரெண்டு தான் அப்படி பார்க்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிவிகே சைட்லேருந்து மட்டும் அது எப்படி போய் அந்த மனுஷன் மீட் பண்ணுவாரு, போயிட்டு சீமான் போய் எப்படி ஸ்டாலினை மீட் பண்ணுவாரு, அப்ப பொட்டி வாங்கிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. ஸோ செட் பண்ணி கடைசியில இப்ப அதே ஐடிஸ் வந்து இந்த மாதிரி மாத்தி பேசும்போது இதாண்டா வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களே, நீங்க சொன்னதே இப்போ உங்களுக்கு வந்து ஆப்படிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே உங்க கட்சியில இருக்க பல பேர் பாத்தீங்கன்னா தில்லாலங்கடி வேலை பண்றவங்க தான். அவங்க எல்லாரையும் கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி உண்மையிலே நல்லாச்சு கொடுத்தாருன்னா நல்லது தானே. இப்ப அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காங்க, அதாவது பல கட்சியில இருந்து வந்தவங்க, பல பெரும் முதலைகள் வந்து உள்ள இருக்கு. அந்த முதலைகள் வாயெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டி போட்டு நான் கரெக்டான ஆட்சி தான் கொடுப்பேன், என் ஆட்சியில வந்து யாரும் கொள்ளடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா அவரால் இருக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருந்தாருன்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு 1 மந்த்ல தெரிஞ்சிடும் யார் யாருக்கு என்னென்ன கான்ட்ராக்ட்லாம் கை மாறுது, யார் யார் எங்கெங்கெல்லாம் கமிஷன் வாங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ எதிர்கட்சிகளோட வேலையை இதுக்கப்புறம் திருப்பி அடிக்கிறது தான். ஸோ அந்த திருப்பி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அது விஜய்க்கு எதிர்ப்பாக பார்க்கக்கூடாது, விஜய்க்கு வந்து எதிராக பேசுறாங்கன்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ஆளுங்கட்சி பண்ற தவறை வந்து சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவிகே வந்து எப்படி டிஎம்கே பண்ண தவறை சுட்டி காட்டினாங்களோ அதே மாதிரி டிவிகே பண்ற தப்பையும் இப்போ டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, என்டிகேவும் சரி கண்டிப்பாக சுட்டி காட்ட தான் போறாங்க. தயவு செஞ்சு இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் நிறைய வருது, அதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.